வி ஆர் இன் சினிமா. நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா கலை உலகத்துக்குள்ளே இருக்கோம். ஏன்னா என்டர்டெய்னர்ஸ் அதை தான் இங்கே வேணுமே. ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான். எல்லாராலையும் இப்போல்லாம் வந்துட முடியாது. அட ஆமாம் மாமா, இப்போல்லாம் கல்யாணத்தில் வரதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வந்து அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, டு. இது உங்களுக்கான விஷயங்க. நீங்கள் ஏன் மற்றவங்கள்ட்ட கேட்குறீங்க? நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எதுனாலும். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ தான் அடுத்த நொடியில் நீங்கள் எப்படி போக போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன நாட்டுக்கோழி இருப்பா சொல்லுங்க. நான் நிறையா தப்பு பண்ணுவேன். அந்த தப்பை வந்து ஆன் ஸ்பாட்டில் பிடிப்பார். என்ன பண்ணுறீங்க, ஏன், எதுக்கு, மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே டயத்தில் நம்ம அந்த இடத்துலையே மாற்றி அதை கரெக்ட் பண்ணி அடுத்ததுக்கு போவோம். எல்லாருக்குமே வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ நிறையா பேர் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து கடவுளோட பிளெஸிங்கும் இருக்கணும். அதை தாண்டி நம்மளோட குரு எப்படி அமையணுங்கிறதுலையும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, பண்ணுறீங்களா சார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், ஒரு பைலட் மூவி ஒன்று பண்ணணும். ஹாய், குட் ஈவினிங். குட் மார்னிங்கில் ஆரம்பித்து குட் ஈவினிங்கில் இருக்கோம். இப்போது ஆஃப்டர் லஞ்சில் வந்து நம்ம வந்து லிப் சிங்க்ரோனைசேஷன் கண்டினியூ பண்ணுறோம் செஷனு. வினோத் சார் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காரு. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு மயக்கும் ஆற்றல் உள்ள ஒரு மனிதர் அவர். ஆமாம், உருவத்தை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிறீங்களா? இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிறது வந்து அவர் வந்து மயக்க மருந்து கொடுக்குற ஒரு மருத்துவர் அவர். ஓகேவா? உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹலோ சார், என் பேர் வினோத். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல். நான் வந்து அனஸ்தீஷியா முடிச்சிருக்கேன். ஸோ மயக்க மருந்து கொடுக்குறது தான் என்னோடய வேலை. புரியுதாப்பா நான் என்ன சொன்னேன்னு? அது இல்லாமல் சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மயக்கும் துறைக்கு வந்திருக்காரு. அது ஒரு 8 வருஷ பயணம். அது ஒரு போராட்டமாக வந்து வரணும் உள்ள அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்மளோட ப்ரொஃபஷ்னலை வந்து நம்ம விட முடியாது. ஸோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அதுலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் மொபைல் ஸ்கோர் பண்ணுறப்போ பார்க்குறப்போ இன்ஸ்டாவில் சாரோட இது பார்த்தேன். என்னது இதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி பார்த்தேன், என்ன சார்? இவ்வளோதான் அறிமுகம்? அவ்வளோதான் சார். என்ன சார் இது மாதிரி? சார் எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன? நான் சொன்ன உடனே சார் என்ன சொன்னார், இப்போ என்ன பண்ணுறீங்க இதுன்னு விஷயம் நாங்கள் பேசினோம். கான்வர்சேஷன் ஒரு 2 minutes 3 minutes போணுச்சு. போன உடனே சார் சொல்லிட்டார், சரி சார் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க? சார் இல்லை சார், நான் கேட்க தான் உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னேன். சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார், நான் என்னோடய குருநாதர் ஒருத்தருக்கார், அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இதை நீங்கள் வார்த்தையும் கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க, இது உங்களோட முடிவு. ஸோ நீங்கள் தான் எதுனாலும் எடுத்து பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா வர போகிறீங்க. இதுக்கே நீங்கள் மற்றவங்களை கேட்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களை சுற்றி நீங்கள் யார்ட்டையுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ முடிவு பண்ணுங்கள், நான் 5 மணிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். அடுத்து 5 o'clock கால் வந்துச்சு. சார் அடுத்த ப்ரொசீஜர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். ப்ரொசீஜரை முடிச்சாச்சு. அடுத்த நாள் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எப்படி நீங்கள் இந்த நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு குருநாட்ட கேட்கணும் நீங்கள். அப்போ ஏதோ ஒன்று மனசில் இருந்திருக்கு ஒரு கேள்வி. ஒரு ஆன்லைன் கிளாஸு, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, கிளாஸ் ஒரு இடத்துல நடக்குது, ஆன்லைனில் நம்ம பண்ணுறோம். ஆல் ஓவர் வேர்ல்டு படிக்கிறாங்க, இந்தியா முழுக்க பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பக்கம் உலகத்தை பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. எப்படி நம்புனீங்க? என்ன உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு? எப்படி ஜாயின் பண்ணீங்க? நம்ம பேசுகிறப்பே ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும், ஒரு வேவ் ஒன்று இருக்கும். அதை தாண்டி ஒரு விஷயம், பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணணும். அது ஏன் பண்ணுச்சு, எதுக்கு பண்ணுச்சுலாம் தெரியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே நடக்கும். அது எப்படி வேணாலும் நடக்கும். அது எல்லாத்துக்குமே எங்கே வேணாலும் நடக்குங்கிறத நீங்களும் நிறையா உணர்த்திருக்கீங்க எனக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால எனக்கு சடனாக தோணுச்சு தான். நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், இது உங்களுக்கான விஷயங்க, நீங்கள் ஏன் மற்றவங்கள்ட்ட கேட்குறீங்க? நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எதுனாலும். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ தான் அடுத்த நொடியில் நீங்கள் எப்படி போக போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படின்னு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஃபீடு தான். அது இன்னும் நிறையா எனக்கு தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். வேறு ஒன்றுமே சூப்பர். அதுவும் உங்கள் கூட ட்ராவல் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ். எல்லாருக்குமே இந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து சாதாரணமாக தெரியும். ஆனால் இந்த கிளாஸ் வாங்க, தமிழ்னால் என்னன்னு தெரியும் ஃபஸ்ட் திங். அடுத்தது எண்கள். இதை வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியாலாம் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம் என்ன தான் படிச்சிருந்தாலுமே இந்த கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த எண்களோட உச்சரிப்பு எப்படிங்கிறது இங்கே தெரியும். லகரம் ல ல ல, இதோட மாடிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியுமான்னு தெரியல. இது வரைக்குமே நிறைய பேருக்கு தெரில சார். ஏன்னா நம்ம கிளாஸ்லேயே நம்மளே ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கோம். இதை பற்றி டிஸ்கஷன்லாம் நிறையா போயிருக்கு. ஸோ நம்மளே யோசிப்போம், என்னடா
தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நம்ம ஸ்கூலில் இவ்வளோ படிச்சிருக்கோம், இன்னமும் ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமும் இந்த விஷயம்லாம் தெரியலையா அப்படிங்கிறது நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதுக்கு சார் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்ரோச்சோட ஒரு ஹோப்போட வேற ஒரு மருத்துவம் கொடுப்பாருங்க. வாவ், மருத்துவம் கொடுப்பாரு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் இன்றைக்கி வந்து ரெக்கார்டிங் வர்றீங்க இங்கே ஃபைனல் டே. ஓகேங்க சார். ஆனால் இதுக்கு முன்னாடியே படம் நீங்கள் பேசிட்டீங்க, டப்பிங் பேசிட்டீங்க. கண்டிப்பாக சார். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். அதுதான், அடுத்த நொடியில் நடக்கவிருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு. அதாவது என்னென்னா, சார் சொன்ன மாதிரி நான் சார்கிட்ட ஃபஸ்ட்டு பேசி அப்படி ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது. இடையில வந்து கிளாஸ் போயிட்டே இருக்கும். கிளாஸில் நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய கற்றுப்போம், எல்லாமே போயிட்டுருக்கும். இடையில கூட நான் ஒரு நாள் கால் பண்ணி கேட்டேன், சார் நான் இது வரைக்கும் பேசினதை நான் கேட்டதே கிடையாது, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இல்லை நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, முடிச்சவங்க தான் உங்களுக்கு அதோட அவுட் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாள் வந்து இன்னொரு நாள் பேசிகிட்டு இருக்கப்போ, சார் இதோட ப்ரொஃபஷனல் எப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்லை, பட் வந்துட்டேன் போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி சார், இதோட ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், பேக்கேஜ் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு கேட்குறப்போ அதை பற்றின ஒரு டீட்டெயில் கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, இது ஒரு மிகப்பெரிய உலகம், இது கடலை தாண்டி அதை விட மிகப்பெரிய சமுத்திரத்தில் நம்ம வந்து நீந்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமான விஷயம். வித் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ நிறையா பேர் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்கும் இருக்கணும். அதை தாண்டி நம்மளோட குரு எப்படி அமையணுங்கிறதுலையும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. திடீர்னு கிளாஸ் போய்கிட்டே இருந்தப்போ 1 வீக் முன்னாடி சார் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி, சார் நீங்கள் தஞ்சாவூர் தானே? ஆமாம் சார். உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, பண்ணுறீங்களா? சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், ஒரு பைலட் மூவி ஒன்று பண்ணணும், நீங்கள் இன்னும் லிப்ஸிங் வரலை, அப்போ எப்படி பண்ணிடலாமா அப்படின்னு. சார் நீங்கள் சொன்னீங்கன்னா செய்யலாம் சார் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் போய் பண்ணுங்கள், நான் பேச சொல்கிறேன், டைரக்டர் பேசுவார், நீங்கள் என்னங்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு பேசிக்கோங்க சார் அப்படின்னாரு. சரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார்னு சொன்னோன்னா சார் பேசி வச்ச ஒரு 1/2 hourலேயே எனக்கு இன்னொரு கால் வந்தது. அதே மாதிரி பேமெண்ட் எவ்வளோ பேசியிருக்கேன், அந்த பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு அதை அண்டர்லைன் பண்ணுங்க, இருங்க சார் நான் முடிக்கிறேன். சரி சொல்லி முடிக்கிறேன் அடுத்ததுக்கு. சரின்னு சொல்லி சார் சொன்னோன்னா அவர் நம்பர் கொடுத்தோன்னா அந்த சைட்லேருந்து கால் பண்ணி பேசினோன்னே அவருக்கு இது மாதிரி, சார் நான் பைலட் மூவி பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு நீங்கள் தான் பேசணும், மெயின் கேரக்டர் அதுதான் அப்படின்னோன்னே, சரி சார் பேசிடலாம், எப்போ அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து கோயம்புத்தூர் நான் வருவேன், வந்தோன்னே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி சார் அப்படின்னோன்னா ஓகே வந்தோன்னே கால் பண்ணுங்கன்னு சொல்லி கால் கட் பண்ணியாச்சு. அடுத்தது சார் வந்து மறுபடி சாருக்கு லைனுக்கு போயிட்டு, சார் இந்த மாதிரி சார் பேசியிருக்கேன் சார், சொன்னாங்க கால் பண்ணார் அப்படின்னு. பேசிட்டாப்லையா, சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, சார் பேமெண்ட் வாங்கியிருக்கேங்க அப்படின்னாரு. சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அது வந்து நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் இதே மட்டும் கேட்டுட்டு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட்டோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க, அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து என்ன தான் நம்ம ப்ரொஃபஷனல் அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு வந்தாலுமே இன்னும் நம்ம இங்கே ஒரு கோர்ஸே முடிக்கல, அதுக்குள்ளே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்து, நமக்கு ஒரு அங்கீகாரம் அங்கே கொடுத்து, அந்த இடத்துல போய் உட்கார வச்சு அந்த ஒரு விஷயம் அழகு பார்த்தது வந்து சார் தான். அந்த பைலட் மூவியும் நான் ஃபுல்லாக நல்லபடியாக முடித்து கொடுத்துட்டேன், அதுக்கும் நான் பேமெண்ட் வாங்கிட்டேன். ஸோ இங்கே வந்து வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். சவுண்ட் இன்ஜினியர் என்ன சொன்னார்? அந்த சவுண்ட் இன்ஜினியர் உங்களை ரெக்கார்ட் பண்ணவர் சார் கேட்டார் அவர் ஃபஸ்ட்டு, சார் நீங்கள் என்ன சார் ஆர்டிஸ்டா, டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்கள் பண்ணார். ஏங்க பண்ண, இல்லை சார் நல்லாயிருக்கு, உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க என்கிட்ட, நான் வேறு எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு உங்களை பாராட்டினா தான் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ இங்கே கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபைனல் டே ரெக்கார்டிங்கு லிப்சிங்க்ரோனைசேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் படம் பேசி பேமெண்ட் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப அமைஞ்சிச்சு, அதுதான் விஷயம். ஆனால் இதுக்கப்புறம் நிறைய அமையும். ஓகேங்க சார். அதையும் நம்ம பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா லைஃப் ஸ்டைலே மாறும். தேங்க்யூ சார். ஏன்னா இங்கே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. சர்வதேச ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா மும்பை ப்ராஜெக்ட், சர்வதேச ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுறாங்க. வீட்டிலே ஸ்டுடியோ போட்டு பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியும் நான் ஜப்பான் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஜப்பான் ப்ராஜெக்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது. அது ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் அது மாறுது. அதனால் அதுக்கும் நிறைய ஆட்கள்லாம் தேவைப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய லிங்க்கும் நான் கொடுப்பேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை வந்து. ஓகே சார், கண்டிப்பாக சார், எல்லாருக்கும் சரியா, எல்லாருக்குமே கொடுப்பேன் சரியா. ஸோ ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுலேயும் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக. தொழில் தெரியும், நுணுக்கம் தெரியும், தொழில்நுட்பம் தெரியும்,
அந்த வாய்ப்பை நம்ம டைமிங்கோடு போயிட்டு அதை பக்கம் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதில் அடுத்தடுத்த லெவல் போகலாம். ரொம்ப ஈஸியாக நிறையா புகழும் பணமும் சம்பாதிக்கிற முக்கியமான ஃபீல்டு இந்த டப்பிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் ஃபீல்டு. அப்படிங்கிறத உணர்றீங்களா? கண்டிப்பாக உணர்றேன் சார். அது சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. சார் மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிற முக்கியமான நபர்கள், அவர் ஒரு மருத்துவர், அவர் அது மாதிரி ப்ரொஃபஸர்ஸ், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாருமே படிக்கிறதுனால ஒரு உயர்ந்த ஒரு வாய்ப்பை வந்து லைம்லைட் கோச்சிங்க்கு மாணவர்களாகிய இவர்கள் வழங்குகிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல தோணுது. ஸோ எல்லா புகழும் ரஹ்மான் சார் சொல்கிற மாதிரி இறைவனுக்குன்னு சொல்லிட்டு லிப்ஸிங் போகிறோம். அதில் ஒரு சூப்பர் கேரக்டருக்கு சார் பேச போகிறார், விளையாட போகிறார் இன்றைக்கி. போகலாம் சார். ரெடி சார்? டேக் சார். ஞானத்துக்கு வரவங்க. அட ஆமாம், இப்போல்லாம் கல்யாணத்துக்கு வர்றவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வரையும் போங்க. அட ஆமாம் மாமா, இப்போல்லாம் கல்யாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் சவுண்டாது கரெக்டாக பிடிச்சிங்க. அந்த சவுண்டை கரெக்டாக பிடிச்சிங்க. ரெடி சார்? கொஞ்சம் காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணுற விஷயம் தான் அது. டேக். அட ஆமாம் மாமா, இப்போல்லாம் கல்யாணத்தில் வர்றதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. டு 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 டு. இது அது என்னது, என்ன சொல்கிறாப்புல? எப்போ அதுக்கப்புறம் அந்த டு டு அதுலேயே போய்டுவோம், அதுலேருந்து போய்டுவோம். மறுபடியும் எடுக்கு. ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது என்ன? அது வரையும் போங்க. ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது என்ன? ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது என்ன? ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது என்ன? அது வரையும் போங்க, அது வரையும் போங்க. ரொம்ப வேண்டாம், லென்த் பார்த்துக்கிடுங்க. சரி சார். ரெடி டேக். ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறது என்ன? சூப்பர் சிங்க் பிடிச்சிட்டாரு. அடுத்தது என்னது? தங்க பல்லக்குல வந்து தூக்கிட்டு வர்றது என்ன? தங்க பல்லக்க தூக்கிட்டு வர்றது என்ன? தங்க பல்லக்க தூக்கிட்டு வர்றது என்ன? அடுத்தது தங்க பல்லக்கு தானே. தங்க பல்லக்குல தூக்கிட்டு வர்றது என்ன? சினிமா நடிகர்களை நடுவில் நிக்க வைக்கிறது என்ன? ஒரு நிமிஷம். சினிமா நடிகர்களை நடுவில் நிக்க வைக்கிறதா சார்? சினிமா நடிகர்களை நடுவுல நிக்க வைக்கிறது. ஓகே ஓகே. டேக் சார். தங்க பல்லக்குல இருந்து. தங்க பல்லக்குல தூக்கிட்டு வர்றது என்ன? சினிமா நடிகர்களை வச்சு நிக்க வைக்கிறது என்ன? தங்க பல்லக்குல தூக்கிட்டு வர்றது என்ன? சினிமா நடிகர்களை நடுவுல நிக்க வைக்கிறது என்ன? சினிமா நடிகர்களை நடுவுல நிக்க வைக்கிறது என்ன? ஓகே சார். ரெடி ரெடி ரெடி. கொஞ்சம் சவுண்டா. ஓகே சார். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுங்க. தங்க பல்லக்குல தூக்கிட்டு வர்றது என்ன? சினிமா நடிகர்களை நடுவுல நிக்க வைக்கிறது என்ன? சூப்பர். கட்டுங்க. ஒரே அளப்பறதான் போங்க. ஒரே அளப்பறதான் போங்க. டேக். ஒரே அளப்பறதான் போங்க. மாமா மாமா, இந்த புது பணக்காரங்களோட தொல்லை ஐயோ தாங்க முடியல. ரெடி டேக். அதுவும் இந்த புது பணக்காரங்களோட தொல்லை. ஓகே சார். மாமா, அதுவும் இந்த புது பணக்காரங்களோட தொல்லை ஐயோ தாங்க முடியல. வேற லெவல் சிங்க். சூப்பரா பண்றீங்க. அடுத்தது அந்த இடத்துல ஒரு டைலாக் வச்சுக்கோப்பா. என்ன நாட்டுக்கோழி என்னமோ சொல்லுது. அவருக்கு நாட்டுக்கோழி சீன்ல ரொம்ப ஃபேமஸ் இல்லை? ஆமா சார். நாட்டுக்கோழி எதோ சொல்லுது. இல்ல அத ஒருத்த பாப்பா பாருங்க, லுக் விடுவான் பாருங்க அவர் க்ளோஸ் அப்ல. இதுக்கு முன்னாடி வாங்க. இவர் அந்த இடத்துல ஒரு லுக் விடுவான் பாருங்களேன், ஒரு கேப் ஒண்ணு. அந்த இடத்துல என்ன நாட்டுக்கோழி கறி என்னமோ, நாட்டுக்கோழி என்னமோ சொல்லுது. என்ன நாட்டுக்கோழி கறி என்னமோ சொல்லுது. நாட்டுக்கோழி கறியா சார்? நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி சொல்லுவா கறி சொல்லுவா சார்? எது நல்லா இருக்கும்? நீங்க தான் சார் நாட்டுக்கோழி என்னமோ சொல்லுது அப்படின்னு. ரெடி. என்ன நாட்டுக்கோழி எதை சொல்லுது இங்க? ஓகே சார். ஓபன் பண்ணுங்க. என்ன நாட்டுக்கோழி எதை சொல்லுது?
சார் சாலையா இருக்குல்ல அது நாட்டுக்கோழி அடிச்சு நல்ல சொல்ல தெரியுமா எவனத்துக்கு போட்டு பிதிக்கலாம். ஆமாம் அது டேக் சார் அது போங்க. டேக். அவ்வளோதான் சார். சூப்பர். ஓகே சார் போட்டுவிடு. நல்ல சேலஞ்சிங்கான கேரக்டர் தான் இது. ஓகே சார். இனிமேல் இதை தான் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேங்க சார். ஹைலைட் என்ன தெரியுமா, என்ன நாட்டுக்கோழி இருப்பா சொல்லு. சார் கிளாஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நான் உங்க கொஞ்சம் ஒரே ஒரு டைலாக் இருக்கு. போலாம். எடுத்துருங்க போட்டோம். இது ஒன்று தான் இருக்கு. போயிடலாமா? போயிடலாம். இல்லை காட்டுங்க, மாறிட்டு காட்டுங்க. இல்ல உட்காரு. இல்லை உக்காரு. இல்லை உக்காரு. போலாமா? டேக். டேக். இல்லை உக்காரு. ஒன் மோர் சார். உண்மைடா? ஆமாம் சார். டேக். ஓ சாரி. போலாமா? போகலாம் சார். டேக். இல்லை உக்காரு. அதை கொஞ்சம் அழுத்துங்க. இல்லை உக்காரு. ஓகே சார். டேக். இல்லை உக்காரு. நல்லா இருக்கு. சூப்பர். கிளாஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா பவுடர்லாம் அடிக்கிறீங்க. கிளாஸை பற்றி சொல்லன்ட்டு பவுடர்லாம் அடிக்கிறத நிறைய பேர் வந்து சார் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, சீரியஸான ஆள் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே என்னன்னு தெரியல, சாருக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கண்டிப்பாக கிளாஸில் வந்து நான் ஃபஸ்ட் திங் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸ் வரோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் ஆன்லைன் கிளாஸே வந்து நிறைய இடத்துல போணுச்சு. அஸ் அ ஸ்கூல், அதாவது எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிக்கிறவங்க வரைக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் போணுச்சு. பட் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்படி ஒரு கிளாஸ் ஆன்லைனில் போகுது அப்படின்னு வந்து பார்க்குறப்போ எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் வராங்க. எனக்கும் இது எப்படி புது அனுபவங்கிறப்போ ஃபஸ்ட் திங் வந்து நம்ம என்னென்னா ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ இது சொல்லி ஃபஸ்ட் டே ஒன்லேருந்தே இது வந்து ஏன்னா நம்ம தான் பண்ண போகிறோம், அது சாரோட கைடன்ஸில் அப்படி தான் போகும். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்போ ஒரு 10 பேர் 12 பேர் அந்த கிளாஸில் இருப்பாங்க. மிகப்பெரிய ஆளுமை எங்கன்னா நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த கிளாஸில் இப்போது நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும் இல்லை வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இங்கே அது எதுவுமே இருக்காது. சாரோட கண்ட்ரோலில் தான் அந்த கிளாஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னா பயங்கரமாக ஏதோ அமைதியாக இருக்கும் போல இருக்குது, ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போல. அந்த 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ எப்படா அடுத்த நாள் வரும் அந்த டைமு, நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு போணுச்சு. அதேமாரி நிறையா பேருக்கு போயிருக்கும். அது அவங்கவுங்க உணர்வாங்க. அதேமாரி கிளாஸ் போய்கிட்டு இருக்கப்பே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ என் பேட்சில் இன்னொருத்தவங்க ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ பார்க்குறப்பே நமக்கு தோணும், இல்லையே இவங்க இதை விட இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு. அது எங்கே நம்ம பேசுவோம்னா இங்கே வந்து தான் பேசுவோம். அங்கே பேசவும் முடியாது, அதை சொல்லவும் முடியாது. அந்த ஒரு விஷயம்லாம் வந்து ஒரு பெரிய ஜோஷாக தான் போயிட்டு இருந்துச்சு. சார் வந்து கரெக்ட் பண்ணுவார் எல்லாம். அப்போனா வந்து சும்மா சாதாரணமாக போகும் போல் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு 2 ரவுண்டு கொடுப்பாரு. அந்த ஒரு ரவுண்டில் நீங்கள் போய்கிட்டு இருக்கப்பயே அது யாராக இருந்தாலும் சரி தான் அவரோட கிளாஸு. ஸோ அவரோட கண்ட்ரோலில் தான் அந்த கிளாஸ் போயிட்டுருக்கும். இப்போ நான் நிறையா தப்பு பண்ணுவேன். அந்த தப்பை வந்து ஆன் ஸ்பாட்டில் பிடிப்பார். டக்குன்னு திட்டுவார் அந்த இடத்துல, என்ன பண்ணுறீங்க, ஏன், எதுக்கு, மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே டயத்தில் நம்ம அந்த இடத்துலையே மாற்றி அதை கரெக்ட் பண்ணி அடுத்ததுக்கு போவோம், அடுத்த போர்ஷன் போவோம். ஸோ அப்படி போனால் தான் வந்து நமக்கு வந்து என்னென்னா சரி இன்னும் நம்ம அடுத்தடுத்து நம்ம கற்றுக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு தோணும். ஸோ அவர் சொல்கிறத அங்கே வந்து நம்ம கேப்சர் பண்ணி வாங்கி அதை பண்ணணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு நான் நிறையா நாள் எதிர்பார்ப்பேன். எனக்கு இன்றைக்கி இந்த போர்ஷன் போகிறப்ப எனக்கே தெரிஞ்சிடும், ஐயோ இன்றைக்கி நம்ம ஏதோ பண்ண போகிறோம், ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினச்சி தான் அங்கே வருவேன். ஆரம்பித்தோடனே அவர் சொல்லிவிடுவார், சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஆரம்பித்து அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து அந்த மாடுலேஷன், அந்த சேஞ்சஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதே ஸ்பாட்டில் அதே டைமில் உங்களோட மாடுலேஷன் தெரியும். ஏன்னா இப்போ கூட பண்ணினார் அந்த விஷயத்தை. ஸோ அதுதான், அது வந்து எல்லாருக்குமே வேணும். அது இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அந்த தவறை வந்து நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம அதை திருத்திக்கிட்டு அடுத்த லெவல் போக முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் கிளாஸில் கண்டிப்பாக இருக்கும். நம்பி வரலாம் எல்லாருமே. ஏன்னா எனக்கு வந்து சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க வந்தப்போ. அதுக்கப்புறமா நாங்கள் பேச ஆரம்பிப்போம்.
அந்த கிளாஸே வேறு மாதிரி போயிட்டுருக்கும். செம்ம ஜாலியாக இருக்கும் கிளாஸு. ஆன்லைன் கிளாஸ்லாம் நினச்சி யாரும் வந்து இல்லை ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போல், இதில் எப்படி நம்ம ஷைன் ஆக போகிறோம், என்ன வரப்போகிறோம். வி ஆர் இன் சினிமா. நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா கலை உலகத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா என்டர்டெய்னர்ஸ் அதை தான் இங்கே வேணுமே. ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான். எல்லாராலையும் இப்போல்லாம் வந்துட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே வரணும்னு நினச்சிட்டாங்கன்னா வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை ஃபுல்லாகவே அர்ப்பணிக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் மனப்பூர்வமாக சார்ட்டை அர்ப்பணிக்கலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வேறு லெவலில் பண்ணுவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டப்பிங்கை மட்டும்தான் நீங்கள் சார்ட்டை கற்றுக்கணுங்கிறதே கிடையாது. இங்கே அதை தாண்டி இந்த உலகத்தில் நீங்கள் எதை பற்றி வேணால் எப்போ வேணால் கேட்டாலுமே அதுக்காக உங்களுக்கு ஒரு விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை நான் இப்பயும் கேட்டுட்ருக்கேன், எப்பயுமே கேட்டுட்ருப்பேன். அந்த தொல்லையும் சாருக்கு இருக்கும். இல்லை அது தொல்லை கிடையாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தானே. அது நிறைய விஷயம் எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு இருந்து என்ன பண்ண போகிறோம். ஆமாம், இல்லை எந்த டவுட்ஸ்னாலுமே கேட்கலாம். சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. ஸோ நீங்கள் வந்து ஐயோ சார்ட்டு இதை பேசலாமா, இதை பேசக்கூடாதா, இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதான் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபீல் ஃப்ரீயாக நீங்கள் சார்ட்டு எது வேணால் கேட்கலாம். ஸோ அதுதான் லைம்லைட் கோச்சிங்.